என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரா ராமதாஸ்? திமுக கூட்டணியில் இணைகிறாரா பிரேமலதா? இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கு, முழுசா பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடத்துறதுக்காக பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. அந்த மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களை மேடையேற்ற பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் என்டிஏல இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக இந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அந்த மேடையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் மேலும் சில கட்சிகள் அந்த மேடையில் வரப்போகிறாங்க, புதிய தலைவர்கள் அங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு என்டிஏ தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது சில புது தகவல்களை சொல்கிறாங்க. அதில் ராமதாஸும் அந்த மேடையில் இருக்க போகிறாரா? ஆல்ரெடி அன்புமணி இருக்கும்போது ராமதாஸ் எப்படி அந்த மேடையில் இருப்பார், அவரை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைதான். ஆனால் அது எதுவுமே பாசிட்டிவாக முடியலை. என்டிஏ கூட்டணிக்கு ராமதாஸ் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க பாஜக தரப்புலேருந்து. அப்போ ராமதாஸனுடைய முடிவு என்ன? அவர் எந்த கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னா திமுக கூட்டணிக்கு செல்வதற்குத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் இணைவதற்கு ராமதாஸ் தரப்பு முயற்சி செய்து வருகிறது. திமுகவுக்கும் அவங்களை அகாமடேட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது. அது என்னென்னா, விசிகாவுக்கு பாமக வருவதில் தயக்கம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அகாமடேட் பண்ண தயாராக இருக்குன்றது திமுக தரப்பு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விசிகா தரப்பில் இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு விசாரித்தோம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பாஜக, பாமக இந்த இரண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். 2011 எலெக்ஷனில் லாஸ்ட்டாக பாமக, விசிகா ஒரே அணியில் இருந்தாங்க திமுக கூட்டணியில். அதன் பிறகு ரெண்டு பேருமே வெவ்வேறு அணிகளில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் அதை எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிற கேள்வி திமுக தலைமைக்கும் இருக்குது. அதனால் எடுக்க போகிற முடிவை பொறுத்து தான் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஒருவேளை திருமாவளவன் அவருடைய முடிவில் உறுதியாக இருக்காரு, அதில் மாற்றமே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக ராமதாஸ் திமுக கூட்டணியிலும் இடம்பெற முடியாது. அப்படி பார்க்கும்போது அவருக்கான லாஸ்ட் சாய்ஸாக இருக்க போகிறது தாவேகா கூட்டணி தான். தாவேகாவும் இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு தான் கூட்டணி விஷயத்தில் ஒரு இறுதியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக கடந்த 9ஆம் தேதி நடந்த மாநில மாநாட்டிலேயே அவங்களோட நிலைப்பாட்டை அறிவிப்போன்னு செய்தியாளர் சந்திப்புகளில் மீண்டும் மீண்டும் சொன்னது பிரேமலதா விஜயகாந்த் தான். ஆனால் அந்த மாநாட்டு அன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் மட்டும் ஏன் அவசரப்படணும், இன்னும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலையே, அதனால் நாங்கள் மெதுவாக சொல்லுவோங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாணக்கியத்தனமான முடிவாக அந்த மேடையில் அவங்க காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எந்த கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்படாத விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட பிஜேபி லீடர்ஸுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த பக்கம் பேசுகிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலும் அவங்க பேசுறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்குள்ளே அவங்க வரணும் அப்படின்னா சில டிமாண்ட்ஸை வைக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் எத்தனை சீட்டில் அவங்க கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை இடங்களை கேட்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவோடு சேர்த்து கேபினெட் பெர்த்தும் கேட்குறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பிஜேபியினருக்கே ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திமுக தரப்புலையும் தேமுதிக உள்ளே கொண்டு வருவதற்கு அவங்களும் ஒரு மாதிரி ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு போனால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அங்கேயும் அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எனவே 23ஆம் தேதி பிரதமர் மோடி வரக்கூடிய அன்னைக்கு தேமுதிக அந்த மேடையில் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான். அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்களா, இல்லை கடைசி நேரத்தில் இப்போ பியூஷ் கோயல் 21ஆம் தேதி வராரு நாளைக்கு, ஒருவேளை பியூஷ் கோயல் வந்த பிறகு தேமுதிகவையும் அவர் உள்ளே கொண்டு வருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதில் கிட்டத்தட்ட என்டிஏக்குள்ளே போனது கன்ஃபார்ம் ஆனதுன்னா அது டிடிவி தினகரன் மட்டும்தான். அவருடைய அமமுகவை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முடிந்து எத்தனை தொகுதி எல்லாமே கிட்டத்தட்ட பேசி முடிச்சதா சொல்கிறாங்க. நாளைக்கு பியூஷ் கோயல் வரும்போது டிடிவி தினகரன் அவரை சந்திப்பார். அதிகாரப்பூர்வமாக கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதன் பிறகு 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய மேடையில் ஏறப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஓபிஎஸ் கதை என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் அவருக்கு அழைப்பு வரலன்னு அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் பிஜேபி சைடில் கேட்கும் போது சரி, எந்த ஒரு பாசிட்டிவான பதிலும் இன்னும் அவருக்கு வரலைங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பட் ஓபிஎஸை ஆன்போர்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது இன்னும் முடிவாகலைன்னு பிஜேபி சைடில் சொல்கிறாங்க.
ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸு, அதுவும் தென் மாவட்டங்களில் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. அதனால் என்டிஏ இல்லைனா என்ன, எங்களுக்கு டிவிக்கு ஆப்ஷன் இருக்குது, ஏன் திமுக கூட்டணிக்கே கூட போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டோர்ஸையும் ஓப்பனில் வச்சுருக்க மாதிரி ஓபிஎஸ் தரப்பு பேசுகிறாங்க. இப்போது 23ஆம் தேதி என்டிஏ மேடையில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி யார் இருக்க போகிறதில்ல, அதாவது திமுக கூட்டணிக்கும் போகாமல் என்டிஏக்கும் போகாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான வேலையை டிவிக்கே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் செங்கோட்டையனோட ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. காரணம், டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் அவருக்கு நெருக்கமானவர்கள், நல்ல அறிமுகமானவர்கள். தேவர் ஜெயந்தி அன்னைக்கு கூட எல்லாம் நேரில் சந்தித்து பேசினவங்க தான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்களில் யாராவது இடம்பெறலை அப்படின்னு சொன்னால் அவங்கள டிவிகே பக்கம் கொண்டு வருவதற்கான வேலையில் செங்கோட்டையன் இறங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டிடிவி தினகரனே ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்களேன், அவர் என்னென்ன பேசினார்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் ஒரு துரோகி, அவருக்கு எதிராக தொடங்கப்பட்டது தான் அமமுக அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போது டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணியில் இடம்பெற்றார் என்றால் அந்த கட்சியிலிருந்தே கூட சிலர் வெளியேறலான்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியேறக்கூடியவர்களை தாவேகாவில் இணைப்பதற்கான முயற்சியிலும் செங்கோட்டையன் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஓபிஎஸ் தரப்புக்கும் அதே தான். ஓபிஎஸ் சைட்லேருந்து ஆல்ரெடி அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள், அவருடைய தளபதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் இருந்து வெளியேறிட்டாங்க. ஜேசிடி பிரபாகர் டிவிகேக்கு போயிட்டாரு, மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் டிஎம்கேக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிலரும் கூட ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் எடுக்கிற முடிவை பொறுத்து அதில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே முடிவாக இருந்துச்சுன்னா அவங்க ஓபிஎஸோட பயணிப்பாங்க. இல்லை அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்து விட்டால் அவர்களும் வேறு கட்சிக்கு மாறுவதற்கான திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த 23ஆம் தேதி மீட்டிங் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்னைக்கு நடக்க போகிற அந்த மீட்டிங்க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அமைதியாகவே இருக்கக்கூடிய விஜய் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. அவர் சிபிஐ விசாரணையை முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ நம்ம இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இதெல்லாம் என்ன வருது, இதனுடைய அவுட்கம் என்னங்கிறத பார்த்துட்டு விஜய் ஒரு முடிவெடுக்க போகிறார். அவருடைய அரசியல் பயணம் வேகம் எடுக்க போகிறதுன்னு டிவிகே தரப்பில் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.